ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான குவார்டர்லி எக்ஸாம் இங்கிலீஷ்க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸில் நடந்து முடிஞ்சது. இந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 15 ஒன் வேர்டு 14 ஒன் வேர்டு அப்படிங்கிறது நீங்கள் ஒவ்வொரு கிராமர் பாட்டும் ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் ஆனிம்ஸ் மொதல் 6ல் இருக்கக்கூடியது உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 7லேருந்து உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்ம், ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ், அப்ரிவேஷன், அடுத்து பெர்சல் வெர்ப் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக உங்களுக்கு 14 வரைக்கும் கிராமர் பாட்டு ஒவ்வொன்றும் இருக்கும். அந்த கிராமர் பாட்டுக்கான வீடியோ இன்றைக்கி ஈவினிங் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடியது மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின் ப்ரோஸ் போய்ட்ரி ரெண்டுலேயுமே நான் அப்டேட் பண்ணுறேன். ஈவினிங் அப்டேட் பண்ணுறேன். இம்பார்ட்டன்ட் இதில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரு செலக்டட் கொஸ்டின். ஆல்ரெடி நான் சொல்கிற மாதிரி இது செலக்டட் கொஸ்டின். எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி எதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் இருக்கும் அந்த கொஸ்டின் தான் நான் அப்டேட் பண்ணுறேன். அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த கொஸ்டின் நம்பர் 28 முடிஞ்சதுக்கப்புறமா 5 மார்க் கொஸ்டின் 10 அட்டன் பண்ணணும். புரியுங்களா? மொத்த 100 மார்க்கில் 50 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 10 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 32 வரைக்கும் உங்களுக்கு ப்ரோஸ்லேருந்து பேராகிராஃப் கேட்குறாங்க. 2 பேராகிராஃப் அட்டன் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆல்ரெடி தமிழுக்கு அப்டேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நெடுவினா மட்டுமே போதும்னு சொன்னணும். அதே மாதிரியே இதில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் மட்டுமே போதுமானது. ஏன்னா மொத்தமே உங்களுக்கு 4 சாப்டர் தான் இருக்குது அப்படிங்கிறனால. அதுமாதிரி அடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போயத்துலேருந்து 4 5 மார்க் கொஸ்டின். இந்த 4 5 மார்க் கொஸ்டினில் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 2க்கு கொஸ்டின் நம்பர் 35 சூஸ் பண்ணிடுங்க. ஒரு ஸ்டான்ஸாக கொடுக்குறாங்க, 4 லைன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 4 லைன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கேட்குறாங்க. ரைமிங் வேர்ட்ஸு, ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அடுத்து அலிட்ரேஷன் சூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. அதில் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் 5 மார்க் வாங்கிடலாம். அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டினுக்கு லைஃப் போயம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 37ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஅரேஞ்ச் த கரெக்ட் ஆர்டர். சப்ளிமெண்ட்ரியிலேருந்து 2 பேராகிராஃப் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 37லையும் கொஸ்டின் நம்பர் 38லையும். 38 ரொம்ப சிம்பிள். ஏன்னா 37 38ல் 37 நீங்கள் சூஸ் பண்ணணுமா, 38 அப்படின்னா 38 தான் எல்லா ஸ்கூல்லையுமே சொல்லியிருப்பாங்க. 38 சூஸ் பண்ணிங்கன்னா அதை நல்லா ரீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேராகிராஃபை ரீட் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த 4 கொஸ்டினுக்கும் இந்த 5 கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அந்த 5 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 39ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா கொஸ்டின் நம்பர் 40ல் லெட்டர் ரைட்டிங், கொஸ்டின் நம்பர் 41ல் நோட்டீஸ் ரைட்டிங் கேட்குறாங்க. அந்த நோட்டீஸ் ரைட்டிங் எப்படி எழுதணுன்றதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 42ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சர், அந்த பிக்சரை வச்சு 5 சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லுவாங்க. அது நீங்கள் எழுதிடலாம். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 8 மார்க் கொஸ்டின். அந்த 8 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 38 எப்படியோ அதேமாதிரி கொஸ்டின் நம்பர் 47 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப்லேருந்து 4 கொஸ்டின் எப்பயுமே அதை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய அந்த 2 8 மார்க்கில் ஒரு 8 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை குறிப்பிட்டு இந்தந்த சாப்டர்லேருந்து பேராகிராஃப் எதை படிக்கணுங்கிறது சொல்லுங்கள் அப்படின்னா ஈவினிங் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ அப்டேட் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட சாப்டர் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் மட்டும் வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் மண்டே எழுதக்கூடிய எக்ஸாமில் இங்கிலீஷில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.